ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட இல்லை. ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கணும். அது தமிழரின் தார்மீக கடமை. இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், நமது பூமி காப்பாற்றப்பட வேண்டுமானால், நமது தாய் நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும். செந்தமிழன் சீமான் அவரது கரங்களை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நெஞ்சு சுமந்து என்னுடைய எழுச்சியும் புரட்சியுமான வணக்கம். பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற தமிழ் தேசிய அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கரம் பற்றி 14 ஆண்டுகளாக உண்மையும் நேர்மையுமாக நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் உறுதியாக வெல்வோம். உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது. உன் நம்பிக்கையின் தோற்கும் வரை அந்த நம்பிக்கையோடு நிற்கிறோம். நாங்கள் உறுதியாக வெல்வோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கும் ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்கு. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநெறிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமைகளை இழந்தோம். பொங்கும் உணவில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொத்தரா முழுசம்ங்கிறார். அதே மாதிரி நாங்கள் உறுதியா வெல்லுவோம். 2024 தேர்தலுக்கெல்லாம் எப்படி தெரியும். 2026 எங்க அண்ணா செந்தமிழன் சீமான் முதலமைச்சராவது உறுதி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அந்த நம்பிக்கை நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சினா நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, நகைச்சுவை பண்ணுறது, எங்களெல்லாம் பார்த்தா பயப்படுற ஆள் மாதிரியே இருக்கு. பயப்படுற ஆள் மாதிரி இருக்கா? எங்கள் அண்ணன் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. கண்ணியத்தோடு பேசணும், மக்கள் உரிமைகளை எடுத்து பேசணும், மக்களுக்கு இணக்கமாக இருக்கணும், அவங்களுக்கான சேவைகள் செய்யணும். அவன் தான் என் தம்பின்னு இருக்காரு. கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. எங்களை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்குது. அதிகாரம் அண்ணல் புரட்சி அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, அனைத்து துன்பப்புட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அந்த அதிகாரம் எங்கள் அண்ணன்ட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்கள் அண்ணன்ட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு நாள் நாங்கள் உறுதியாக வெல்வோம். அந்த காலம் ரொம்ப நாள் இல்லை. 2026 எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சர். நீ என்ன செஞ்சிருவ? இன்னைக்கு பேசுகிற நாடும் நம்மதே 40 நம்மதேன்னு அதிகாரத்தில் இருக்கீங்க, அதனால பேசுகிறீங்க. உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். நம்பிக்கையுடன் நீங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.